this kind of surgery requires really a competent and multidisciplinary team which can take care of the surgery, critical care, anesthesia, and the team has shown its competence in this handling this case. Coming to this case, it's a 14-year-old girl. She had Marquis syndrome. Usually, it is because there will be some complex sugars, accumulation of these complex sugars. It's a metabolic disorder because these sugars are not metabolized, so they accumulate and causes various abnormalities. So this baby had Marquis syndrome and also cardiac defects. Now, it is not just the cardiac defect. Patient also had some airway problem, then cervical disc problem, the lung problem, then the heart. Now, in the heart, patient had VSD, mitral regurgitation, and LVOT obstruction. That means the blood from the heart was leaking back, as well as there is obstruction to pumping of the blood. So it was a complex surgery. Dr. Naveen is with us. Actually, he did the surgery, and it's really, now the child has done well. I think I'll ask Naveen to explain you in Tamil. ஸோ இந்த குழந்தைக்கு பிறப்பால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து அந்த சுகர்ஸ், சர்க்கரை நம்ம உடம்புல மெட்டபலைஸ் ஆகணும். ஸோ இந்த ஸ்லைட் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த குழந்தைக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு 14 வயசு குழந்தை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் நமக்கெல்லாம் நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த விஜயன் புறா சொல்கிறோம்ல, புறா கூடு மாதிரி அதோட செஸ்ட் வந்து மாறிடும். பார்த்தீங்கன்னா அந்த கால், கை, இது எல்லாமே வந்து இந்த பாப்பாவுக்கு ரொம்ப அப்நார்மலா இருக்கும். கழுத்து கூட நிற்காது நார்மலா. இந்த மூச்சு விடுற குழாய் கூட வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காது. அந்த எக்ஸ்ரே பாத்தீங்கன்னா தெரியும். இருதயம் நார்மலா நமக்கு லங்ஸ் வந்து 50% இருக்கணும், ஹார்ட் வந்து ஒரு 20% நடுவில் இருக்கும். இந்த பாப்பாக்கு அவ்வளோ தூரம் சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செஸ்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் 80% அந்த பாப்பாவோட ஹார்ட் வந்து அதுல அப்நார்மலா இருக்குது. மெயினா இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த அனஸ்தீசியா மயக்கம் கொடுக்கும் போதும் ஆப்ரேஷன் போது வந்து அந்த மூளைக்கு எப்படி போறது, பிளஸ் வந்து ஹார்ட் வந்து நம்ம எப்படி அதை பாதுகாக்கிறோங்கிறது தான். ஸோ நியூரோ மானிட்டரிங்லாம் பார்த்து இந்த பாப்பாக்கு அனஸ்தீசியால இருந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அடுத்த ஸ்லைட்ல இந்த பாப்பாக்கு ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலா வந்து லெஃப்ட் சைடு அறையில வந்து ஒரு வேல்வ் இருக்கும். அந்த வேல்வ் தான் வந்து நல்ல ரத்தம் ஹார்ட்டுக்குள்ள வந்துட்டு ஹார்ட்டுக்கு வெளியே அயோட்டா மூலமா வெளியே அழுத்தம். ஸோ அந்த வேல்வும் வந்து லீக் ஆயிடுச்சு. ஹார்ட்ல இருந்து அயோட்டா இருக்கும், வென்ட்ரிக்கல் இருக்கும், இந்த ரைட் சைடு வென்ட்ரிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து நமக்கு தெரியாது. இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட்டே வந்து திரும்பி இருக்கும். ஸோ நார்மலா நம்ம ஹார்ட் வந்து இப்படி இருக்குதுன்னா, இந்த லெஃப்ட் சைடு இப்படி இருக்குதுன்னா, இந்த பாப்பாக்கு ஆல்மோஸ்ட் 360 டிகிரிஸ் திரும்பி தலைகீழா இருக்கும். பாத்தீங்கன்னா ஹார்ட் இப்படிதான் இந்த பாப்பாக்கு சுத்திட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் வெரி ரேர் கைண்ட் ஆஃப் அப்நார்மல். இந்த பாப்பாக்கு நார்மலாவே ஹார்ட்ஸ் இப்படி இருக்கலாம், ஆனா இந்த பாப்பாக்கு வந்து ஹார்ட் வந்து ஆல்மோஸ்ட் திரும்பி பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். நார்மலா இப்படி இருக்க ஹார்ட் வந்து திரும்பி இப்படி இருக்குது அந்த பாப்பாக்கு. ஸோ த சர்ஜரி இஸ் வெரி கிரிட்டிக்கல். எங்க டிபார்ட்மெண்ட்ல we do lot of heart transplants. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஹார்ட்டை வந்து நாங்க டிட்டாச் பண்ணி அதுக்குள்ளால இருக்க வேல்வே மாத்தி இருதயத்துல வெளியே போற ரத்த அடைப்பையும் நம்ம எடுத்துருக்கோம் இந்த பாப்பாக்கு. ஸோ she had a very good recovery, but unfortunately she was not able to come because she is being taken care of in a special school, and the mother has to go and bring her back. So logistics like was not available for them to bring her here. But child is doing good. Almost 3-4 months after surgery, that's when we thought the child is good and they are also good to go for a press release. Yeah. இதே வந்து மத்தியில் இருக்கிறதுனால அது வந்து ஜெனடிக் ப்ராப்ளம்னால என்ன மாதிரி சிக்கல்? இந்த குழந்தைக்கு வந்து அந்த சுகர்ஸ் எல்லாம் அப்நார்மலா போன்ல போய் ஒட்டிக்கோங்க. ஸோ அந்த போன் வந்து நார்மலா வந்து அந்த நமக்கு நார்மலா செஸ்ட் வந்து இப்படி வளர்றதுக்கு அது வந்து வளர விடாது. அந்த எலும்பு வந்து எலும்புக்கு ஒரு எண்ட்ல வந்து தான் வளர்றதுக்குள்ள அந்த பார்ட் இருக்கும்.
ஸோ இந்த பாப்பாக்கு அந்த இடத்துல போய் அதை அடைச்சிடுறதுனால அது வளர முடியாதனால அந்த எலும்பு கூடு வந்து தப்பா வளர்ந்துருது. பிளஸ் வந்து ஹார்ட் வளரதும் வந்து நார்மலா வந்து நமக்கு இந்த சைட்ல இப்படி வளர்ந்துட்டு இருக்கும். இந்த பாப்பாக்கு அது வளர முடியாததுனால ஆல்மோஸ்ட் 360 டிகிரி திரும்பி அதுக்கு எப்படி அந்த இடத்துல உட்கார முடியுங்கிறதுனால அந்த ஹார்ட் அப்படி உட்கார்ந்து வளர்ந்துருக்கு அந்த குழந்தைக்கு. பிறக்கும் போதே இந்த பிரச்சனை இருக்காது. இது போக போக இது வந்து வளர்ந்துட்டு வந்திருக்காங்க பாப்பாக்கு. இப்ப கொடுத்திருக்க கியூர் வந்து பெர்மனன்ட் கியூர் இந்த குழந்தைக்கு. பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் கிடையாது. இது வந்து நீங்க சுகர் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுலா இருக்கும். நம்ம உடம்புல வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் வந்து பிரேக் பண்ணி தான் அந்த சுகர் மாலிகுல் வந்து நமக்கு யூஸ் பண்ண வைக்கும். அதுல ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சுகர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு சுகரும் எங்க மெட்டபலைஸ் ஆகுங்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு பாடியில. ஸோ இந்த பாப்பாக்கு ஒன் டைப் ஆஃப் அந்த மியூகோபாலிசாக்கரைசிஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த இதனால இந்த சுகர்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் அடைச்சிது குழந்தை. இது ஃபுல்லா பிறப்புல இருந்தே இது அடைச்சிட்டு இருக்குது இந்த குழந்தைக்கு. பை பர்த் ஷி ஹேஸ் தட் ப்ராப்ளம். ஆமா, now she is back to school. She was not going to school. She used to go to a special school. Now she is back to school. மூச்சோட she can't lie down flat. நம்மள இதே மாதிரி பேச முடியாது அந்த குழந்தையால. Now she is able to walk. இதே மாதிரி இவ்வளோ deformed legs வச்சும் she is able to walk now. She is able to sleep well and she is going to school right now. ஆமா ஆமா, காலு, கழுத்து, தலை எல்லாமே அவங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஹார்ட் நம்ம ஹார்ட்டுக்குள்ளால இருக்க ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணிருக்கோம். இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பிற்காலத்துல முட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆர்த்தோல சரி பண்ணணும். கழுத்துக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நியூரோல சரி பண்ணணும். So as and when it comes, we have to stabilize this children. Chest wall also not normal. கொஞ்சம் conical shape இருந்தது. ஆமா, ஒரு breathing கூட எல்லாம் ஆயில கொடுத்துருக்கீங்க, அது எடுத்து அவங்க சரி பண்ணி. ஆமா, இனி கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிடுவாங்க அவங்க. இதுக்கான ஹார்ட் மெயின். ஹார்ட் நல்லா இருந்தா she can do more so many activities. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹார்ட் மட்டும் ரெடி பண்ணிருக்கீங்க. அந்த இதுல பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறி இருக்கு. அது குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி சரி பண்ணலாம். ஏன்னா வளர்றதுக்கு இப்பதான் 14 இயர்ஸ் தான் ஆயிருக்காங்க குழந்தைங்க. இதே மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம 14 இயர்ஸ்ல பண்ண முடியாது. அவங்க ஃபுல் growth ஒரு 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செஸ்ட் டிஃபார்மிட்டிஸ் நம்ம தொடலாம். காம்ப்ளிகேஷன்ஸ்னா அதுக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் வேற மாதிரி வரும். செஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரிக்கு போயிடும், பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிக்கு அது போயிடும். தலைகீழ இருக்கும். ஆனா அதே மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ்வலா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இந்த குழந்தைக்கு அப்படி இருந்தும் உள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதே மாதிரி கேஸ் இது வரைக்கும் ஏதோ ரிப்போர்ட் ஆனதில்லை எங்களுக்கு லிட்ரேச்சர்ல பார்த்தது வரைக்கும். இந்த டிசீஸ் இருக்கு, ஆனா அவருக்கு சேம் ஹார்ட் ப்ராப்ளம் சர்ஜரி பண்றது இதே ஹார்ட் சர்ஜரி பண்றது நிறைய இடத்துல வந்து இதுக்கு they will not prefer to go for this surgeries. அந்த குழந்தைங்களை அப்படியே விட்டுடுவாங்க, இறந்துடுவாங்க. இங்க வந்து நமக்கு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் பண்ணுச்சு. இங்க ஒரு என்ஜிஓ சப்போர்ட் இருக்காங்க, ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணதுனால we are able to go ahead with this surgery. அது அவங்களுக்கு that depends. அது எல்லாமே அவங்க வளர்ச்சியை பொறுத்தது. எப்போ அவங்களுக்கு மொபிலிட்டி டோட்டலா ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதோ that's when we'll have to intervene for them. இப்போதைக்கு வேற ஒன்றும் தேவை ஹார்ட் ரெடி இருக்கு. ஃபியூச்சர்னு பார்த்துட்டு நம்ம டிசைட். இவங்க இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் மேரேஜ் எல்லாம் யூஸ்வலா வில் நாட் அட்வைஸ். ஏன்னா ஜெனட்டிக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு வர குழந்தைக்கும் வந்து இதே ப்ராப்ளம்ஸ் வரும். It's a mechanical valve, so as long as she takes her medication, it should run good. ஒரு 14-year-old child with Markey syndrome had also had heart problem, and the first time in India and probably in the world, the surgery was done successfully and the child is doing well.
So this baby had mitral regurgitation, that means leaking of one of the heart valve, and also obstruction of the LVOT, a heart where the heart is pumping blood into the body is obstructed, and the corrective surgery is done, and the child is doing well. We had so many challenges. First is upper airway obstruction. The airway is obstructed. When we give anesthesia, put a patient on ventilator, we have to be very careful. Second thing is they had cervical spine instability. So anytime it changes, it can cause spinal cord injury and quadriplegia. That means all. The third thing, lung abnormality. They will have breathing problem, all those things. And this kind of child undergone successful heart surgery, and child is doing well. Dr. Naveen will explain in Tamil. இது ஒரு 14 வயசு பெண் குழந்தை. ஸோ இந்த பாப்பாக்கு பிறப்பால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு உடம்புல. அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ஹார்ட்டை வந்து பாதிச்சிருக்கு. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து இந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி இருக்கும். அதுக்கு வந்து சர்விக்கல் இது வந்து கீழே எக்ஸ்ரேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பாகம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்கனால ஹார்ட் வந்து ரொம்ப வீங்கிடுச்சு. ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்குது இந்த குழந்தை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த குழந்தைக்கு வந்து 2 ப்ராப்ளம் ஹார்ட்டுக்குள்ள. ஒன்று வந்து ஒரு வால்வ் லீக் ஆகுது, இன்னொன்று வந்து ஹார்ட்லேருந்து வெளியே போகிற பாதையில் வந்து அடைப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நார்மலாக வந்து நம்ம ஹார்ட் வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் டில்டடாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லா ஹார்ட்டில் இருக்க எல்லா பாகங்களும் நல்லபடியாக தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் வந்து டோட்டலாக டேர்ன் ஆகி ஆல்மோஸ்ட் 360 டிகிரி டேர்ன் மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து அந்த பாப்பாவோட ஆக்சுவல் ஹார்ட் பிக்சர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஹார்ட்ல உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில நாங்கள் இந்த பாப்பாவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வால்வை மாற்றி அமைச்சிட்டு இந்த வெளியே போற பாதையை வந்து நாங்கள் சீரமைச்சு இப்போ பாப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 3 months ஆகுது. ஷீ இஸ் டூயிங் குட். இந்த பாப்பாக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் வால்வ் வச்சிருக்கோம். ஸோ அந்த வால்வ் அடைக்காம இருக்கிறதுக்கு ஷி ஹாஸ் டு டேக் அ வால்வ் தின்னர். அந்த மெடிசன்ஸ் வந்து லைஃப் லாங் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும்.